2021 சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளில் திமுக அரசு 20% வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றியதாக கூறும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதனை நிரூபிக்க தயாரா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சவால் விடுத்தார். அதே நேரம் 2011-2016 தேர்தலின் போது அதிமுக வெளியிட்ட தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டது குறித்த தகவலை புத்தகமாக வெளியிட தயாரா எனவும் மற்றொரு சவாலை முன்வைத்தார். முத்துவடுகநாதர் வீரமங்கை வேலுநாச்சியார் மானம் காத்த மருது சகோதரர்கள் தியாகச்சுடர் குயிலை போன்ற வாழ்ந்த மண் இந்த சிவகங்கை மண். கழக ஆட்சி அமைஞ்சால நலத்திட்ட உதவிகள் சிவகங்கையை தேடி வரும். 616 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான காவேரி கூட்டு குடிநீர் திட்டம், சிவகங்கை மருத்துவக் கல்லூரி, 55 திருக்கோயில்களில் 14 கோடி ரூபாய் செலவில் திருப்பணி, இளையான்குடியில் சார் பதிவாளர் அலுவலகம், அடுத்தடுத்து இன்னும் நிறைய செய்ய இருக்கிறோம். அதுக்கு அடையாளமா இந்த விழாவில் 4 அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, இப்போ சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாக இருக்கிற கட்டடம் கட்டப்பட்டு 40 ஆண்டுகளாகி அது பழுதடைந்து இடப்போதாக்குறை இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால் பல துறைகள் அலுவலகங்கள் வாடகை கட்டடங்களில் இயங்கிக்கிட்டு இருக்கிறது. அதனால் எல்லா மாவட்ட அலுவலகங்களும் ஒரே இடத்துல சிறப்பாக செயல்படக்கூடிய வகையில் 89 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கூடுதல் கட்டடம் கட்டப்படும். 2வது அறிவிப்பு, சிங்கமுனரி, திண்டுக்கல் மற்றும் காரைக்குடி நகரங்களுக்கு போகிற வாகனங்கள் திருப்பத்தூர் நகர பகுதிக்குள் வராமல் போகிற வகையில் திருப்பத்தூர் நகரத்துக்கு 50 கோடி ரூபாய் செலவில் புதிய புறவழிச்சாலை அமைக்கப்படும். 3வது அறிவிப்பு, கடந்த ஆண்டு மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு விரிவாக்கப்பட்ட காரைக்குடி மாநகராட்சிக்கு புதிய மாநகராட்சி அலுவலகம் அமைக்க 30 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும். இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவரால் தாங்கிக் கொள்ள முடியல. 20 விழுக்காடு வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றலன்னு எரிச்சலோடு புலம்பிக் கொண்டிருக்கிறார். அவரால் நான் கேட்க வரும்போது அவரால் இந்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க முடியுமா? 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம். அந்த 505 வாக்குறுதிகளில் 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். ஆக இன்னும் 114 வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். அரசுல மொத்தம் 34 துறைகள் இருக்கு. ஒவ்வொரு துறைக்கும் 2-3 திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய அளவில் தான் பாக்கி இருக்கு. நான் அதை ஏற்றுக்கொள்கிறோம், ஒத்துக்கொள்கிறோம், இல்லைன்னு மறுக்கல. இதை தெரிஞ்சும் அவர் இன்னொரு கட்சி தலைவர் அறிக்கையை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அதை அவர் வெளியிட்டு இருக்கிறார், படிச்சுக்கிட்டு இருக்கிறார், பேசிக்கிட்டு இருக்கிறார். இப்போ வாய் சவாடாக விடக்கூடிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் 2011 மற்றும் 2016 சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுகவின் சார்பில் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் எடுத்து ஒவ்வொரு வாக்குறுதிக்கு கீழையும் அதை நிறைவேற்ற நாள், அதுக்கான அரசாணை எண், அதனால பயனடைந்த விவரம் பட்டியலிட்டு புத்தகமாக வெளியிடுவதற்கு அவர் தயாராக இருக்கிறார்களா? இப்படி வெற்று வாக்குறுதி கொடுத்துட்டு தமிழ்நாட்டு வளர்ச்சியை பாழாக்கினவங்க, தமிழ்நாடு திகிலாடிச்சுன்னு புது பொருளையை இப்ப கிளப்பிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்றும் சொல்லுகிறார், அரசு செய்கிறதெல்லாம் வெட்டி செலவா. வெட்டி செலவுன்னு எதை சொல்றாரு? மகளிர் தொகையை சொல்லுகிறாரா? காலை உணவு திட்டத்தை சொல்றாரா? எதை கொச்சப்படுத்தி இப்படி பேசுகிறார்? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களே, எங்களுக்கு தெரியும் எந்த செலவு செஞ்சா மக்களுக்கு நன்மை என்பது எங்களுக்கு தெரியும். இன்னொன்று சொல்லுகிறார், திமுக ஆட்சிக்கு 13 அமாவாசை தான் இருக்குன்னு என்று சொல்லி கேலண்டரை கீழ்ச்சிக்கிட்டு இருக்கிற போறோம். அதான் இன்றைக்கு அவருடைய வேலை. இப்போ